ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளவுட் ஷெடியூலர் பார்த்தோம் ஓகேவா. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து ஜிசிபியில் ஒரு சிம்பிள் சர்வீஸ் ஓகேவா. ஈவென்ட் ஆர்க்னு சொல்லுவோம். ஈவென்ட் ஆர்க்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஈவென்ட் ஆர்க் ஓகேவா. ஈவென்ட் ஆர்க் வந்து ஒரு எப்பெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரிகர் செட் பண்ணுறது. செட்டிங் ட்ரிகர்ஸ் ஆன் ஈவெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிளவுட் ஷீட்டில் என்ன பார்த்தோம், அது வந்து எப்போ ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் டைமிங்கில் ஓகேவா. பட் ஆனால் இது வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட் எனக்கு இது நடக்கும்போது இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிஎஸ்ல ஃபைல் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கிளவுட் ரன் வந்து ட்ரிகர் பண்ணு, எனக்கு பிக்வரியில் டேபிள் அப்டேட் ஆகும்போது எனக்கு வந்து இந்த கிளவுட் ரன் ட்ரிகர் பண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஈவெண்ட் ஆர்க்கில் வந்து பண்ணலாம். ஈவெண்ட் ஆர்க் வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஆர்க் வந்து ஒரு தனி சர்வீஸ் கிடையாது ஓகேவா. ஈவெண்ட் ஆர்க்குங்கிறது வந்து பப்சப் பப்சப் வச்சு ஓகேவா. இது பேக் எண்ட்ல வந்து இது ஒரு பப்சப் தான் ஓகேவா. பப்சப்பே வந்து ஒரு இன்னொரு இதோட ஒரு காப்பி தான் நம்ம சொன்னோம். இது வந்து ஈவெண்ட்டாக இருக்குங்கிறது வந்து பேக் எண்டில் வந்து பப்சப் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா. சேம் டாபிக் இப்போ நம்ம ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணும்போது நம்ம அன்னைக்கு பப்சப் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி கிளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் பண்ண ட்ரிகர் எல்லாமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனாக வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு பேக் எண்டில் வந்து இதோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்சப் தான் இது வந்து யூஸ் பண்ணுது ஓகேவா. ஸோ ஈவெண்ட் ஆர்க்குங்கிறது வந்து சிம்பிள் தான். ஒரு ஈவெண்ட் எனக்கு வந்து இந்த ஜிசிபி ப்ராஜெக்ட்ல எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் நடக்கும்போது எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்த உடனே இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க, இல்லைனா பாஸ் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ அப்படி ஏன் இல்லைன்னா ஏன்னா பின்னாடி இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து ஓகே இந்த டைம் வந்துருச்சு அந்த டைம் வந்துருச்சான்னு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளவுட் ரன் ஜாப் மட்டும் பாஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம். நான் உங்களுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ ஓகே இதுதான் ஈவெண்ட் ஆர்க். ஸோ ஆல்ரெடி வந்து ஈவெண்ட் ஆர்க்கில் வந்து நிறையா இருக்குது பாருங்க. ஸோ இவர் கிரியேட் பண்ணது ஈவென்ட் ப்ரொவைடர் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ், டெஸ்டினேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து கிளவுட் ரன். நீங்கள் வந்து கிளவுட் ரன் கிரியேட் பண்ணும்போது இந்த ட்ரிகர் செட் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் பேக் எண்டில் அது வந்து ஈவெண்ட் ஆர்க்கில் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒரு ட்ரிகர் மாதிரி ஓகேவா. ஸோ இதில் வந்து கிரியேட் ட்ரிகர் கொடுக்குறோம். கிளவுட் ரன்ல நீங்கள் ட்ரிகர் பண்ண ஐ மீன் அந்த ட்ரிகர் செட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரிகர் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சரி அதே நேமிங் ஸ்டாண்டர்ட் தான், டிஆர்ஜி சிஆர்எஃப் சிஆர்எஃப் வெப் 26. நான் வந்து அதே மாதிரி லேண்டிங் ETLக்கு வந்து செட் பண்ணுறேன், லேண்டிங் ETL. இப்போ இதில் வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லேண்டிங் பக்கெட்டில் ஓகேவா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் டிசைன் என்ன நம்மக்கிட்ட, எக்ஸிஸ்டிங் டிசைன் வந்து லேண்டிங் பக்கெட்டில் வந்து ஃபைல் பிளேஸ் ஆகும்போது வந்து சிஆர்எஃப் வந்து ட்ரிகர் ஆகும், அதாவது கிளவுட் ரன் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும் ஓகேவா. இப்போ எனக்கு இதே இதில் நமக்கு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் வருது ஓகேவா. நான் வந்து லேண்டிங் பக்கெட் இல்லாமல் எனக்கு வந்து லேண்டிங் பக்கெட்டில் ஃபைல் பிளேஸ் ஆனாலும் கிளவுட் ரன் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். எனக்கு வந்து இன்னொரு பக்கெட் இருக்குது, லேண்டிங் சோர்ஸ் பக்கெட்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கெட் அவங்க சோர்ஸ் லேண்டிங் சொல்லிட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ எனக்கு இதில் வந்து ஃபைல் பிளேஸ் ஆனாலும் எனக்கு வந்து சேம் கிளவுட் ரன் அதாவது லேண்டிங் சிஆர்எஃப் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னாங்கன்னா இதில் வந்து அப்போ ரெண்டு ட்ரிகர் இருக்கு ஓகேவா. அதாவது சேம் கிளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு வந்து ரெண்டு ட்ரிகர் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. சேம்
க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் நம்ம 2 ட்ரிகர் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கேயும் செட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி அடிஷ்னலாக இப்போ ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டிங்காக வந்து லேண்டிங் பக்கெட்டுக்கும் இதையும் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ இன்னொரு பக்கெட்டில் எனக்கு ஃபைல் விழுந்தாலும் அந்த ஃபைலை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து அடிஷ்னலாக ஒரு ட்ரிகர் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அடிஷ்னல் ட்ரிகர் லேண்டிங் ஒன் சோர்ஸ் லேண்டிங். ஓகேவா? ட்ரிகர் நேமு இது வந்து இந்த பக்கெட் சோர்ஸ் லேண்டிங். ஓகே சோர்ஸ் லேண்டிங்கா சரி. ஓகே க்ளவுட் சோர்ஸ் கூகுள் சோர்சஸ். இதில் வந்து ஈவென்ட் ப்ரொவைடர் வந்து என்னென்னலாம் இருக்குது பாருங்க, எல்லா சர்வீஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் வந்து ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது. இப்போ இந்த ஈவெண்ட் நான் இதே இதில் நான் வந்து பிக்வரி கூட செலக்ட் பண்ணலாம். பிக்வரி செலக்ட் பண்ண அப்படின்னா டேட்டா செட் டெலீட் ஆகும்போது எனக்கு வந்து இதை ட்ரிகர் பண்ணலாம். அதுக்கு ஒரு க்ளவுட் ரன் ஜாப். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா செட் டெலீட் பண்ணுவோம். டேட்டா செட் டெலீட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் செட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு க்ளவுட் ரன் ஜாப் வச்சுருக்கோம் அப்படின்னா டெலீட் ஆகும்போது அது வந்து இன்செர்ட் ஆகும். நம்ம அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது வந்து க்ளவுட் ரன் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் பிக்வரி. ஸ்டோரேஜ் நம்மளோடது வந்து ஸ்டோரேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஈவெண்ட் டைப் என்ன? நமக்கு வந்து ஃபைனலைஸ்டு a நியூ ஆப்ஜெக்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் இன் அ பக்கெட். ஸோ அதாவது நியூ ப்ராஜெக்ட் லோட் ஆகும்போது நமக்கு வந்து இது கிரியேட் பண்ணணும். பக்கெட் வந்து நம்ம என்ன பக்கெட் வைக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த க்ளவுட் ரன் ஜாப் வந்து எதில் பக்கெட் விழும்போது கிரியேட் ஆகுது, இந்த இதில் ஃபைல் விழும்போது அந்த க்ளவுட் ரன் ஜாப் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஃபார் நவ் நான் வந்து லேண்டிங் பக்கெட் வேறு யார் தான் இருக்குது. இந்த ஒரு பக்கெட்டில் எனக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் பக்கெட். எனக்கு இந்த பக்கெட்டில் ஃபைல் விழுந்தாலும் எனக்கு வந்து என்னோட க்ளவுட் ரன் ஜாப் வந்து ரன் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட க்ளவுட் ரன் ஜாப்பு. ஓகேவா? ஸோ கூகுள் க்ளவுட் ரன் சர்வீஸ். ஓகே சர்வீஸ் நேம் என்ன? சிஆர் ஆஃப் லேண்டிங் ETL இருக்கு. ஓகேவா? இதில் நம்ம URL கூட தேவையில்லை. டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து இதில் வந்து க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் சர்வீஸ் அக்கௌண்ட் பெர்மிஷன் ரன் டவுன் லொக்கேஷன் எம்இ சென்ட்ரல். எம்இ சென்ட்ரலா? இல்லை இது யூ சென்ட்ரலில் தானே இருக்கு. ஓகே மேபி இந்த பக்கெட் வந்து வேற சென்ட்ரலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் அதையும் செக் பண்ணிடுவோம். பக்கெட் நேம் வந்து லேண்டிங் பக்கெட் ஏழுமலை. ஓகே இல்லை யூ சென்ட்ரலில் தான் இருக்கு. ஓகே இது யூ சென்ட்ரலில் தான் இருக்கு. ஓகே கிரியேட்டட் கொடுப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த லொக்கேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ட்ரிகர் நான் செட் பண்ணுறதுக்கு வந்து 2 சர்வீஸ் தான். ஒன்று க்ளவுட் ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா வந்து க்ளவுட் ரன் சர்வீஸ். ஓகேவா? ரெண்டையுமே வந்து எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே இதுலேயும் யூஎஸ் சென்ட்ரல் தான் வருது. மேபி இந்த மாதிரி கிளிச்சாக கூட இருக்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருந்தா போயிருந்துருக்கலாம். ஓகே ஸோ நம்ம கிரியேட் பண்ணது எங்கே இருக்கு? சென்ட்ரல் 1 சென்ட்ரல் 2 ஏதாவது சப் ரீஜன் இருக்கா?
அப்ரிவேஷன்னா இல்ல. இது வந்து யுஎஸ் சென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து லொகேஷன். ஓகேவா? இப்போ ஜிசிபி நம்ம இனிஷியல். இல்ல இல்ல, சப் ரீஜியன் மாதிரி. இல்ல இல்ல சென்ட்ரல் ஒன், இது யூஎஸ் சப் சென்ட்ரல் ஒன், சென்ட்ரல் டூ. இல்ல சப் ரீஜியன் தான் வந்து சென்ட்ரல் ஒன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து அதாவது இந்த யூஎஸ்ங்கிறது தான் வந்து யூஎஸ் வந்து இந்த ரீஜன் எல்லாமே சேர்ந்தது. யூஎஸ்ல வந்து சென்ட்ரல், சவுத்து, நார்த் அந்த மாதிரி இருக்கும். மேபி இது ஐ ஜஸ்ட் நீட் டு செக். அது வந்து ஏன்னா எம்இ சென்ட்ரல்னு வந்து இருந்தது. எம்இங்கிறது யூஎஸ் கிடையாது. யூஎஸ் சென்ட்ரல் வேற, அது வந்து வேற ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருந்தது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்ப்போம். சேம் அந்த ட்ரிகர் ஈவெண்ட் ரைஸ் பண்ற அந்த எரர் மெசேஜ்ல யூஎஸ் சென்ட்ரல் டூன்னு பார்த்தேன். ஓகே, சென்ட்ரல் 2 பார்த்துக்கலாம். இவ்வளோ ட்ரிகர் இருக்கு. ஒன் செகண்ட். சோர்ஸ் லேண்டிங். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது கரெக்டா? ஓகே. ஓகே, இதாக இருக்கு. இதான் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இது லொக்கேஷன் வந்து நம்ம என்னென்ன அது பார்க்கலாம். பட் ஆனால் ரீஜியன்கிறது வந்து இதுதான். அதுக்கு மேலே அந்த யூஎஸ்ங்கிறது வந்து லொக்கேஷன் சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து அந்த யூஎஸ்ல வந்து நமக்கு வந்து இப்போ வேற என்ன சர்வீஸ் ஏதாச்சும் ஒன்று சாம்பிளாக செக் பண்ணி பார்க்கலாம். பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ரீஜியன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் இன் ஐ மீன் அந்த ஹைரார்கியில். யூஎஸ்ல வந்து இவ்வளோதான் இருக்கு. யூஎஸ் சென்ட்ரல் ஒன்று தான் இருக்குது. சென்ட்ரல் ஒன்று தான் இருக்கும் ஆக்சுவலி. மேபி இருக்கலாம், நிறைய லொக்கேஷன் இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஃப்ரீ டயரு அதே மாதிரி வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸு எல்லாருமே வந்து யூஎஸ் சென்ட்ரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? யூஎஸ் ஈஸ்ட் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி யூகேல உள்ளவங்க அவங்களுக்குள்ள இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது லொக்கேஷன் வைஸ். பட் அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் டார்கெட் ட்ரிகர். ஓகேவா? நான் இப்போ ட்ரிகர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணதில் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக அந்த டிசைன் இருக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரிகர் 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரிகர் 2. ஓகேவா? எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ட்ரிகர் 1. இது வந்து ரியல் டைம் சினாரியோ. இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ளோவில் ஒரு ஈவெண்ட் பேஸில் ஒரு இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இதுக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் செட் பண்ணுவோம். இப்போது நான் வந்து இதில் நான் அந்த அந்த இப்போ சோர்ஸ் பக்கெட்லன்னு சொல்லிட்டு இது பண்ணோம்ல, அந்த 7 மணி அந்த அவரோட பக்கெட்டில் நான் இப்போ ஃபைல் போட்டாலும் என்னோட க்ளவுட் ரன் ஜாப் வந்து ட்ரிகர் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஹேண்டியாக அந்த டேட்டா இல்லை. ஸோ ஓகே, ஏதோ ஒரு டேட்டாவை போடுறேன், நான் ஏதோ ஒரு ஃபைலை போடுறேன். ஓகே. ஸோ ஓகே, ப்ராஜெக்ட்ஸில் வந்து சும்மா அந்த ஃபைலை போடுறேன். ஓகேவா? எப்போனாலும் இது வந்து எம்ப்ளாயி டேட்டாக்கு பதில் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு இதை இது பண்ணுறேன். எனிவே இது வந்து நம்மளோட க்ளவுட் ரன் ஜாப்போட கான்ஃபிகரேஷன் படி நேமிங் ஸ்டாண்டர்டே இது ஃபாலோ பண்ணல. ஓகேவா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபெயில் தான் ஆகும். க்ளவுட் ரனில் போய் செக் பண்ணலாம். லாக்ஸில் போயிட்டு சி 7/28க்கு வந்து இப்போ நம்ம ஃபைல் போட்ட உடனே ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இங்க வந்து நோ ஃபைல்ஸ் இன் லேண்டிங் பக்கெட். ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, நம்மளோட பைத்தான் கோடு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஹ்,
நம்மளோட பைத்தான் கோடில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஆர்எஃபோட லாஜிக்கே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போல்லாம் போய் லேண்டிங் பக்கெட்டை போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த பக்கெட்டில் நீங்கள் இதில் பக்கெட் போட்டாலும் இந்த cloud run ஃபங்க்ஷன் வந்து இந்த பக்கெட்டில் போய் ஃபைல் இருக்கான்னு தான் போய் செக் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. பட் ஐ மீன் இதை போய் இந்த எரரில் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது கைண்ட் ஆஃப் பிட் கன்ஃபியூஸ்ட்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஆஹ் அதாவது நம்ம வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக வந்து லேண்டிங் பக்கெட் அண்ட் தென் லேண்டிங் பக்கெட்டில் ஃபைல் விழும்போது நம்ம வந்து cloud run ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். cloud run ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அது எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் போய் லேண்டிங் பக்கெட்டில் போய் ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். ஃபைல் இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நம்மளோட செகண்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து லேண்டிங் பக்கெட் இல்லாமல் இன்னொரு பக்கெட்டில் எனக்கு ஃபைல் விழுந்தாலும் cloud run வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரிகர் செட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு பக்கெட் ஓகேவா இந்த பக்கெட்டில் நம்ம ஃபைலை போடுறோம். cloud run வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. அங்கே வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. பட் ஆனால் cloud run என்ன பண்ணுது லைக் யூசி இங்கே வந்து cloud run வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. cloud run ட்ரிகர் ஆன உடனே cloud run குள்ள நம்ம என்ன லாஜிக் வச்சிருக்கோம் அப்படின்னா cloud run ட்ரிகர் ஆனாலே அது வந்து லேண்டிங் பக்கெட்ல போய் தான் வந்து ஃபைலை போய் செக் பண்ணுது. அதே மாதிரி லைக்வைஸ் இது வந்து போய் செக் பண்ணியிருக்கு. நோ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் இன் லேண்டிங் பக்கெட்னு வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து இந்த எரரோட வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேவா? பட் ஆனால் நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன நமக்கு வந்து ஃபைல் போட்ட உடனே ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆயிருச்சு. ஓகேவா? இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? கன்ஃபியூஸாக இருக்குன்னா சொல்லுங்கள். நான் மறுபடியும் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா இதில்? ஈவெண்ட் ஆர்க்கில் we are just setting a trigger between another bucket to cloud run function. ஓகே இது சிம்பிள் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா எனக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் கால் மீ எனி டைம். ஓகே ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் ஆர்க். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா க்ளவுட் ஷெட்யூலர் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஈவெண்ட் ஆர்க் என்னன்னு பார்த்துருக்கோம்.